அதுக்கப்புறம் ராமசாமி மாமா தான் என்ன எடுத்து வளர்த்தாரு. போயிரு மாமான்னு சொல்றீங்களடா, யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் மாமா, உனக்காக காத்திருப்பேன் மாமா, நானும் உன்னை லவ் யூ மாமான்னு சொன்னேன். சுசிலா விட்டு எப்படிடா போறது? இப்ப சொல்லுங்கடா, நான் போட்டுமா? உங்க காதல நாங்க ஏத்துக்கிறோம். சாமி இல்லன்னு தாத்தா சொல்றாரு, கோயிலா நீ போற. ஆமா, எப்படி சாமி கும்பிடுவ? காம்ரேட் முருகான்னு சொல்லுவியோ? சுசிலா ஒரு நிமிஷம். சுசிலா, நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். எங்க டீச்சர் உங்ககிட்ட பேச விரும்பல, போ. சுசிலா, நாளைக்கு நான் கேம்ப காலி பண்ணிட்டு போறேன். ரொம்ப சந்தோஷம், சீக்கிரமா போய் சேரு. சுசிலா, நான் வந்ததே உன்னை பார்க்கதான். உன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியணும். போயா லொங்ஸ், நீ என்ன லூசா? இங்கிலீஷ் டீச்சர் மனசுல என்ன இருக்கும்? லாங் அகோ தேர் வாஸ் a king, அவ்வளவுதான் இருக்கும். சும்மா பின்னாடி வந்து சொல்ல பண்ணிட்டு. சுசி நாம பேசி அவன் நெஞ்சில வர சூப்பர் தாத்தா. சித்தப்பா நுத்தப்பா, அந்த சொந்தம் பந்தம் உறவெல்லாம் இப்போ செத்து போச்சுடா. என்னைக்கு 10 வயசு பிள்ளைய தப்பா பாத்தியோ அன்னைக்கு உன்னை தொலைச்சு தலைமுடியிட்டா. வா, கௌரவமான குடும்பம், மான ரோசத்துக்கு கட்டுப்பட்டவனா. இன்னொரு தடவை என் பேத்தி எங்கேயாவது பார்த்தன்னு வச்சுக்க, கண்ணை தூண்டி விடு. மிலிட்டரி கூட அத்தனை தீ வச்சு கொளுத்தி விடு. மாமா, ஏன் மாமா ஊருக்கு கிளம்புற? எல்லாமே மாறி இருக்குன்னு வந்தேன். எதுவுமே மாறல, மாறக்கூடாதெல்லாம் மாறி இருக்கு. நான் திரும்ப வருவேன்டா. எனக்கு சுசிலா தான், சுசிலாவுக்கு நான் தான். மாமா போகாத மாமா, உனக்காக நாங்க இருக்கோம் மாமா. ஏன் மாமா இப்படி எல்லாம் பேசுற? பிளீஸ் மாமா, போகாத மாமா. டீச்சர் கல்யாணத்தை பத்தி தான் பேசுறாங்க. இந்த சூஸ் கடைக்காரன் தான் மாப்பிள்ளையா? இனிமேல் அவன் கடையில சூஸே குடிக்க கூடாது. அப்போ மாமா காதல் என்ன ஆகுறது? இந்த கல்யாணம் கன்ஃபார்மா நடக்கும். ஏன்னா அந்த ஜூஸ் கடைக்கார மாப்பிள்ளையும் ஒரு தோழர். நிறுத்துறதுக்கு நாம ஏதாச்சும் பண்ணணும். வேற வழியே இல்ல, அந்த பசங்களோட பேசிதான் ஆகணும். நாம எப்படி அவங்களோட பேசுறது? அதானே 40 வருஷம் டூட் இருக்கோமே. மாமாவோட காதல் நிறைவேறணும்னா நாம பேசித்தான் ஆகணும். அகலத்துல பெரியவனே, நீ போய் பேசு. கூட்டமே கிட்ட வாழைத்தோப்புக்குள்ள போயிட்டு வரீங்க? வாழைக்கு உரம் போட்டு வரோம். என்ன கருமத்தடா தின்னு தொலைக்கிறீங்க? உங்களை பாக்கணும்னு சொல்றாங்க. ஏன்? அங்க வாங்க சொல்றோம். இல்ல ஏதாவது வில்லங்க இருக்கா? பயமா? இல்ல, எதுவும் பண்ண மாட்டோம், வாங்க. எங்களை ஏதாவது பண்ணா உங்களுக்கு தான் ஆபத்து. அப்போ வரீங்க? எங்க மீட் பண்ணலாம்? இடத்தையும் நேரத்தையும் நீங்களே பிக்ஸ் பண்ணுங்க. ஓகே. வளன்னு பேசாத எங்களுக்கு பிடிக்காது. சொல்ல வந்தா சுருக்கமா சொல்லுங்க. நாங்களும் வளன்னு பேச விரும்பல, சுருக்கமா சொல்றோம். எங்க மாமா உங்க டீச்சரை லவ் பண்றாரு. இதே கோவம் எங்களுக்கும் வந்துச்சு. மாமா தன்னோட சின்ன வயசு கதைய சொன்னாரு. மனசு தாங்காம அவங்களோட லவ்வுக்கு நாங்க ஓகே சொல்லிட்டோம்.
அந்த கதைய உங்களுக்கும் சொல்றோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மேல பேசலாம், இல்லனா வேண்டாம். டேய் அந்த கதையை கேட்டு பாக்கலாம்டா. உனக்கு கதை கேட்கணும்னா 2 சீரியல பாரு, அவங்க கிட்ட ஏன் கேக்குற? அவங்க மாமா கதைனா அதுல நம்ம டீச்சரும் இருப்பாங்கல்ல. சரி சொல்லுங்க. அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருந்தாங்க, ஒன்னா ஸ்கூல் போனாங்க, ஒன்னா விளையாடினாங்க, ஒரு பாட்டு கூட பாடினாங்க. அப்புறமா அவங்களுக்குள்ள அது வந்துருச்சு. அப்புறம் ஒரு நாள் டீச்சரோட கொலுசு தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. டீச்சர் பதறி போயிட்டாங்க. கொலுசு முழுகிட்டு இருக்கு. டீச்சர் அழுதுகிட்டு இருக்காங்க. டீச்சர் கண்ணுல கண்ணீர். தண்ணியில கொலுசு. தண்ணியில கொலுசு, டீச்சர் கண்ணுல கண்ணீர். கண்ணீர். கொலுசு கொலுசு கண்ணீர். மாமா தப்புன்னு தண்ணியில குடிச்சிட்டாரு. தண்ணியில மாமா, கரையில டீச்சர். மாமா வரவே இல்ல. மூர்த்தி மாமா வேணாம் மாமா, வந்துரு மாமா, பயமா இருக்கு மாமா. டீச்சர் கத்தினா கதறினா மாமா வரவே இல்ல. அப்புறம் தண்ணி வந்துருச்சு. மாமா தண்ணியில ரொம்ப நேரம் இருந்தாருல. நான் செத்து சாமியாயி உன்னை வந்து காப்பாத்துறேன்னு டீச்சர் சொல்லிருப்பாங்களே. அது எப்படி உனக்கு தெரியும்? யாரு காத்துட்டு இருந்தாலும் டீச்சர் தானே சொல்லுவாங்க. அந்த கொலுசு என்னாச்சு? மறுபடியும் மாமா தண்ணியில முங்குனாரு. கொலுசு எடுத்து டீச்சர் கையில கொடுத்தாரு. இது தூரத்துல இருந்து பார்த்தவங்க வேலர் தாத்தா தப்பா புரிஞ்சுக்கிட்டார். எங்க தாத்தா எப்பவுமே இப்படித்தான். பெல்ட் எடுத்து அடி பிட்டு பிரிட்டார். அடிடா அடி, அப்படி ஒரு அடி. ரத்த கலரியா வந்துட்டார் மாமா. அந்த காயத்தோட காயபா காதல சொன்னார். போதும் நிறுத்துங்க. இந்த கல்யாணத்துக்கு நாங்க சம்மதிக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும். எல்லோருக்கும் வணக்கம். நமது பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்திற்கு புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க நாம் இங்கு கூடியுள்ளோம். ஊர் பெரியவங்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஏக மனதாக ஒருவரை தேர்ந்தெடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ராமசாமி ஐயா, யார் தலைவர் நீங்க சொல்லுங்க. இது என்ன பெரிய பதவி? யாரையாவது போட்டுக்க வேண்டியது தானே. ஒருத்தரும் வரலையா? இருக்கவே இருக்கேனா? லெட்டர் பேட்ல நிறைய இடம் வச்சிருக்கேனே. சபையில பெரியவர் ராமசாமி ஐயா இருக்காங்க. அவருடைய ஆசீர்வாதத்தோட வேலரையா தலைவரா முன்மொழிகிறேன். வேலன் பெரிய கொம்பன் தான், இல்லன்னு சொல்ல முடியுமா? ஆனா பெரிய ஜோக்கு பாது, சும்மா சொல்லக்கூடாது. சிறந்த பொதுநலவாதி, கொள்கையோட வாழறவன். இல்லன்னு எதிர்பார்த்த எவனாவது சொல்ல முடியுமா? அவன் பல்ல உடைச்சு கையில கொடுத்துருவான். ஆமா, ஊருக்கு உழைக்கிற ஒரு உத்தமன்டா இவன். எவனாவது மறுத்து பேச முடியுமா? இத மகா பெரிய அறிவாளி. மாத்து கருத்து இருக்குமா இதுல? அந்த அறிவு உங்களுக்கெல்லாம் இல்லையாடா? பெற்றோர் ஆசிரியர் சங்கத்துக்கு இவர் தலைவரா? இவர் யாரடா பெற்றிருக்காரு? புள்ள குட்டியே இல்லாதவன்டா இவன். கல்யாணமே பண்ணிக்காதவன், புள்ள குட்டியே இல்லாத ஒரு முட்டை பயல பெற்றோர் சங்கத்துக்கு தலைவராக்குறீங்களே, இது எவ்வளவு பெரிய ஜோக்கு. வேலரியா என்ன சொல்லு? அவன் மானஸ்தான்டா, கிளம்பிட்டான் பாரு. யாரோ ஏதோ சொன்னாங்கன்னு நீ உன் மனச தளர விடாத ஐயா. செல்லம்மாவை காடேத்தி வைக்கல, உன் மனசுல குடியேத்தி வச்சிருக்க. ராமசாமி இருக்காரா? அண்ணா இல்ல. ஏதாவது சொல்லணுமா? பிடிச்சிருக்கா? தோழர்களே, தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜெகத்தினை அழிப்போம் என்கிறான் பாரதி. உணவிற்கே ஜெகமளிக்க வேண்டும் என்றால் உரிமைக்கு எதை அளிப்பது? வர்க்க பேதம், தீண்டாமை,